வணக்கம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அராஜக போக்குல தான் இருக்காரு. யாரையும் அனுசரிச்சு போற மாரி அவருக்கு எண்ணமே கிடையாது. கட்சி உடையுது, அத பத்தி கவலை கிடையாது. தனக்கு அதிகாரம் வேணும். நான் தான் அதிகாரம். அப்படிங்கிற மாரி இருக்காரு. கட்சிய கைப்பற்றுற நோக்கத்துல தான் இருக்கிறாரு. யாரோட செயல்பாடுகளையும், யாரோட பேச்சையுமே அவர் ஆலோசனை பண்றதே கிடையாது. சி.வி. சண்முகம் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு. ஒண்ணும் அவர்னால கட்சி நடவடிக்கைலாம் எடுக்க முடியலன்னு சொன்னா, உட்காந்து நான் ஏசி ரூம்ல உட்காந்து பேசுறேன்னு சொல்றாங்க. கடந்த ஜூலை மாசத்துலேருந்து நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்கள் யாருமே உன்னை ஏத்துக்கலையேப்பா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ வருது. இப்போ அதை சம்பந்தமா பொதுக்குழு கூட்டுங்க, பொதுக்குழுவில் பேசலாம், ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசுறாங்க. பேசுற இந்த விஷயங்களை எப்படி எடப்பாடி பழனிசாமினால ஏற்றுக்க முடியல? இப்போ கட்சியில் இருக்கவங்க சொல்றாங்க பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னா, பயம் வருது இல்லை? ஏன் வருது? எதுக்காக பயம் வருது? பொதுக்குழு கூட்ட வேண்டியது தானே. கட்சி தோல்விக்கான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கணும்ல. கட்சியோட தலைமை அப்படின்னா தோல்விக்கான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கணும். வெற்றி பெற்றாலும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறீங்க, தோல்வினா மட்டும் மற்றவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறீங்களே அப்படிங்கிற கோபம் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ என்னன்னா, ஏற்கனவே எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில் ஒரு அணி பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க தாவேகாவை ஆதரிச்சிருக்கிறாங்க. 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவை ஆதரிச்சிருக்காங்க. எடப்பாடி டீம் தாவேகாவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அந்த 25 பேரோட கட்சி பதவிகளை பறிச்சிருக்கிறாரு. மாவட்ட செயலர் பதவியை பறிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 26 பேரோட மாவட்ட செயலரை பறிச்சிருக்கிறார், பதவியை பறிச்சிருக்காரு. பெஞ்சமின்லாம் நேற்று அவருடைய ஆதரவாளரோட போய் ஜெயலலிதா சமாதியில் உட்காந்து அழுகுறாரு. ஏற்கனவே எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் அழுதுருக்கிறார். கட்சி இனிமேல் நாசமாக போச்சு, அவ்வளோதான், அம்மா நீ தான் காப்பாற்று அப்படின்னு சொன்னார். அதே போல் பண்ருட்டி எம்எல்ஏ சட்டமன்றத்திலே அம்மா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியை ஒரு மோசமான நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் வச்சுட்டார். இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னா, இவங்கள்ட்ட இருக்கிற மாவட்ட செயலரை பறிச்சுட்டு புது ஆளை நியமனம் பண்றதுனால கட்சியை வளர்த்துற முடியுமா எடப்பாடி பழனிசாமினால? இல்லை இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க அத்தனை பேரையுமே நான் கட்சியை விட்டு தூக்கிட்டு கட்சிக்கு புது ஆளை கொண்டு நான் புது ஆளை வச்சு கட்சியை நடத்துவேன் அப்படின்னா கட்சியை வலுப்படுத்த முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. திமுகவோட ஏங்க நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? திமுக வெளியே இருந்து ஆதரவு தருது, நான் முதலமைச்சர் ஆகுறேன்னு சொல்லிட்டு எதுக்காங்க எம்எல்ஏக்களை கொண்டு போய் ஜெயிச்சதே 47 கொண்டு போய் பாண்டிச்சேரியில் கொண்டு போய் அடைச்சி வச்சிங்க. அடைச்சி வச்சுட்டு அவங்கள்ட்ட என்ன பேசுனீங்க? நாங்கள் எம்எல்ஏ, நான் முதலமைச்சராக போகிறேன், திமுக வெளியே இருந்து ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்னா, திமுக தான் தீய சக்தின்னு சொல்லி தானே விஜய் ஜெயிச்சு வச்சிருக்காரு. நீங்கள் திமுகவோட தொடர்பில் இருக்கீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அடுத்தவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுகவோட தொடர்பில் இருக்கிறாங்க, அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அதனால அவங்களை கட்சியை விட்டு நிப்பாட்டினேன்னு சொன்னது. ஆனால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி திமுகவோட தொடர்பில் இருக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் எங்கெங்கே பொதுப்பணித்துறையில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணாரோ அது எல்லாத்தையுமே அவர் சம்பந்தி மச்சின்னு எல்லாமே பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுது, மக்களுக்கு தெரியுது. அதனால தான் இவர் என்னதான் திமுகவை பெருசாக விமர்சனம் பண்ணலைனாலும் இவருக்கு ஓட்டு போட மக்களுக்கு விருப்பமே இல்லை. திமுக மேலே அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி ஓட்டுகளை எல்லாத்தையுமே ஏன் எடப்பாடி பழனிசாமி குழுவில், அதிமுக குழுவில், ஏன் ரெட்டலை குழுவில் அப்படிங்கிற கேள்வியை அவர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு தானே கேட்டுக்கணும். நம்ம திமுகவோட வச்சிருந்த தொடர்பு, நம்ம சுயநலம், நம்ம அதிகாரத்துக்காக நம்ம ஆசைப்பட்டது, நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம முதலமைச்சர் ஆகிறோமோ இல்லையோ எதிர்கட்சியாவது ஆகணும். இப்போ எதிர்கட்சி கூட ஆக முடியல, அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு அவமானம், ஒரு கூனி குறுகி இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை பண்ணணும்ல, பண்ணலை. தனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது இல்லாமல் நேற்று எஸ்பி வேலுமணி பேசும்போதெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னார். 5ஆம் தேதிக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி யாரையும் கட்சி பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதுதான் சட்ட விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் நிறைய விஷயங்களை பேசினார். எல்லாருமே நாங்கள் அப்படியே தான் தொடருவோம். தலைமை நிலைய செயலாளராக எஸ்பி வேலுமணி தொடர்வார், அதே போல் இணை பொதுச் செயலாளராக தம்பி விஸ்வநாதன் அவர் தொடர்வார். எல்லாம் அவங்கவுங்க தொடருவாங்க. அதை பற்றிலாம் எடப்பாடி பழனிசாமி மேலே எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னா வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. சரி, இவங்க மேலே சபாநாயகர்கிட்ட திரும்ப ஒரு மனுவை கொடுக்குறாங்க. கொண்டு போய் மனுவை கொடுத்து இது மாதிரி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். கட்சி கொறடா சொன்னதை கேட்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக இவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுத்தல 22 பேர் தான். அதில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா. சரி, இவங்க போய் கொறடா சொல்கிற பேச்சு என்ன அப்படின்னா, தாவேகாவுக்கு எதிராக வாக்களிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவங்க மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இவங்களை அவன் ஆட்சி நடத்த சொல்லி விஜய்க்கு ஆதரவு இருக்குது. விஜய்க்கு மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் அவர் ஆதரிக்கிறதுல என்ன இருக்குது? என்ன தப்பு இருக்குது?
கட்சியை வந்து நீங்கள் திமுகவோட தொடர்பில் வச்சு வெளியே இருந்து திமுக ஆதரவு வாங்கி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. 47 சீட் வச்சுருக்கீங்க. 108 இடங்களில் ஜெயித்த விஜய் மக்கள் பெரும்பான்மையை கொடுத்துருக்காங்க. அவங்கள ஆதரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஆதரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆதரிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு யோசிச்சா இவங்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கிடைக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. ஆனால் அமைச்சர் ஆக மாட்டார். அவர் முதலமைச்சராக தான் ஆவார். நான் உழுந்தாலும் குப்புற விழுந்தாலும் தலைகீழாதான் உழுவேன் அப்படின்னு ஒரு இடத்துலே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம திரும்ப ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியாதுன்னு சி வி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு சரியான முடிவு தான். இந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொதிப்பு, இரத்த கொதிப்பு அதிகமாகிடுச்சு. அவர் வந்து என்ன செய்கிறாரு, திரும்பவும் சபாநாயகர்கிட்ட போய் ஒரு இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, இவங்களை இது பண்ணுங்க, கட்சியை விட்டு இது பண்ணுங்க, இவங்களுடைய கட்சி தாவல் சட்டத்தில் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது ஆளுநரை போய் பார்க்குறாரு. ஆளுநர் தான் கேரளாவில் இருக்கிறாரு. அதனால அவங்களுடைய முக்கியமான தலைமை அதிகாரியை போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க. முறையீடு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அதிமுக 2 பிரிவாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை வந்து தலவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாமே ஜேடிஜே பிரபாகர்கிட்ட போய் இது மாதிரி நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த சைடு எஸ்பி வேலுமணி இவங்க தலைமையில் ஒரு டீம் போய் நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு ஜேடிஜே பிரபாகர்கிட்ட போய் கொடுத்துறாங்க. ஜேடிஜே பிரபாகர்லாம் எவ்வளோ கெஞ்சினார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட, எங்கள் அதிமுக ஒருங்கிணைங்க, நான்லாம் அம்மா எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க, அதிமுக ஒருங்கிணைங்கன்னு கெஞ்சினார்ல. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி டீம் போய் ஜேடிஜே பிரபாகர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஏன் கர்மா எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? அதுதான் இப்போ 25 அதிமுக எம்எல்ஏக்கள் மேலே சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாரா? அவங்க தாவேக்காவை ஆதரிச்சிருக்கிறாங்க. தாவேக்காவை ஆதரிச்சிருக்கவங்க மேலே கட்சி தாவல் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இப்போ இவங்களுமே ஒரு மனுவை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கட்சி தாவல் சட்டத்தின் கீழே இவங்க மேலே நடவடிக்கை 22 பேர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எஸ்பி வேலுமணி தான் அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில். எஸ்பி வேலுமணியை தான் நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக எடுத்துருக்கோம். கொறடாவாக விஜயபாஸ்கரை தேர்வு பண்ணியிருக்கோம். விஜயபாஸ்கர் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தாவேக்காவை ஆதரிக்கணும்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு, மெயில் போட்டிருக்காரு, ஃபோனில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன பிறகும் அவங்க தாவேக்காவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கன்னு சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சபாநாயகர்கிட்ட மாறி மாறி மனு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சபாநாயகர் என்ன எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் இருக்குது. சரி, இதில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தனியாக செயல்படுறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் தனியாக செயல்படுறாங்கன்னா இது கட்சி தாவல் சட்டத்தில் வராது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணைப்படி இது வந்து தெளிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் இதில் 3 மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். சட்டமன்றத்தில் இவங்க என்ன செயல்படுறாங்க, அதிமுகவாக செயல்படுறாங்களா இல்லை அதிகாரப்பூர்வமாக வேறு கட்சியில் சேர போகிறாங்களா அப்படிங்கிறத சபாநாயகர் பார்ப்பார். சட்டமன்ற குழுவில் பெரும்பான்மையாக அல்லது சிறுபான்மையா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வேறு கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க அதிமுக அப்படின்னு சொல்லி தான் செயல்பட போகிறாங்க. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வந்து சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணிகிட்ட தான் இருக்குது. அப்போ பெரும்பான்மை எம்எல்ஏ யார்கிட்ட இருக்குது? அதிகாரப்பூர்வமாக இவங்க தான் உண்மையான ஒரு சட்டமன்ற குழு தலைவராக அவங்களேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து சபாநாயகர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நடைமுறை சாத்தியம்தான், நடைமுறைக்கு அது ஒத்து வரும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்சி தாவல் சட்டம் எப்படி பாயும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்ல கட்சி தாவல் சட்டத்தை பாயணும் அப்படின்னு. அது கட்சி தாவல் சட்டம் பாயுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கட்சியின் விதிகளை மீறி செயல்பட்டால் தான் அது பண்ண முடியும். அதே போல் கட்சியை வந்து வாலண்டரியாக வந்து கிவ்அப் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு கட்சி தாவல் சட்டம் செயல்படும். வேறு கட்சியில் சேர்ந்தால் செயல்படும். ஆனால் இவங்க வேறு கட்சியில் சேரலை. தனிப்பட்ட முறையில் அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இவங்களை ஆதரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து சபாநாயகர் வந்து எஸ்பி வேலுமணி தரப்பை வந்து ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க இதுக்கு தான் எடுத்துக்குவார். இல்லை கிட்டத்தட்ட வந்து இதை வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அப்படியே பெண்டிங்கில் போட்டு இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்னவோ பண்ணிட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை கூட பார்க்கலாம். பார்த்துட்டு சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கலாம். சபாநாயகர் எடுக்கிற முடிவில் வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது. நீதிமன்றம் சபாநாயகருக்கு வேணால் உத்தரவு போடலாம், இது என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர நீதிமன்றம் பெருசாக இது பண்ண முடியாது. நீதிமன்றம் சபாநாயகர் உத்தரவில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து தலைமைக்கு எதிராக பேசுகிறது, தனி கூட்டம், அணியாக செயல்படுறது இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து இல்லை. சி வி சண்முகத்து மேலேயும் எஸ்பி வேலுமணியும் விஜயபாஸ்கர் மேலே சட்டம் பாயுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏடிஎம்கே விட்டு வெளியேறலை. இவங்க இன்னமும் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்கிறாங்க.
அப்படி சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவரை தான் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொல்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பயம். ஏன்னா பொதுக்குழுவை கூட்டினா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஓபிஎஸ்க்கு நடந்ததோட பெரிய அவமானம் எடப்பாடி பழனிசாமிக்கு காத்திருக்கு. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற நபர் யாருன்னா உதயகுமார், கேபி முனுசாமி போன்ற நபர்கள் தான். ஓஎஸ் மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஆதரிக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே இப்போ பெரும்பான்மை எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்கனால கட்சி தாவல் சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா ஒன்று நடக்கலாம். இவங்க அதே அதிமுகவில் அதிமுக 2 அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். இல்லை அதிமுக அதிகபட்சமான எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறனால அதிமுக அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். தனி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி போல் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க, அதனால் தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு எடப்பாடி பழனிசாமினா அந்த தகுதி நீக்கம் பண்ண முடியுமா அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 பங்கு எம்எல்ஏக்கள் இருந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு இருந்து என்ன பண்ணுறது? அவங்க போய் வேறு கட்சியில் இணைஞ்சாதான் பாதுகாப்பு. மற்றபடி அவங்கள தகுதி நீக்கமோ எம்எல்ஏ பதவி பறிக்கிறதோ வாய்ப்பு இல்லை. அவங்க அதிமுகவை தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக தான் ஏற்றுறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அணியாக சிவி சண்முகம் அணி அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறமா எம்எல்ஏக்கள் பலத்தை கணக்கீடு பண்ணுவாங்க. அது பிறகு சபாநாயகர் இவங்கள்ட்ட எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சபாநாயகர் தாவேகா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் நடுநிலையாக இருப்பார் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கட்சியை ஆதரித்தவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் நீதிமன்ற வழக்கு அப்படி இப்படின்னு போவாங்க. யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த பொதுச் செயலாளர் வழக்கில் தான் இந்த பொதுச் செயலாளர் பிரச்சனை தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி பயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக சபாநாயகரை பார்த்து அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுங்கள், அவங்க மேலே மாவட்ட செயலர் பதவியை பறிக்கிறது, கட்சி பதவியை பறிக்கிறது, அப்புறமா ஆளுநரை போய் சந்தித்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்குன்னு பேசுகிறது, அமித்ஷாவை போய் சந்திக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. இந்த விஷயங்கள் அத்தனையுமே எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலர் பதவியிலேருந்து தூக்குறதுக்கு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இது போல் வழக்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. ஆனால் இது கர்நாடகா எம்எல்ஏ, அப்புறமா சிவசேனா வழக்கு இருக்குது, அப்புறமா நம்பம் ராப்பியா கேஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸுகள் சபாநாயகர் முடிவு நீதிமன்றம் பரிசீலனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் ஒரு தரப்பை ஆதரித்தாலும் அது இறுதி தீர்ப்பு அல்ல. உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் போய் எடப்பாடி பழனிசாமி அதை சவாலாக எடுத்து நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்துக்கு போனால் யார்கிட்ட அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சிவசேனா கொடுத்தாங்கள, அதே போல் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அந்த அணி தனியாக செயல்பட்டால் முதல்ல கட்சி நடவடிக்கை எடுப்பாங்க. பின்னர் சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுப்பாங்க. அப்புறமா அதுக்கு பின்னாடி உயர்நீதிமன்ற வழக்கு போவாங்க. சபாநாயகர் வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திருப்தி இல்லை அப்படின்னா உயர்நீதிமன்றம் போவாங்க. அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றத்தில் போய் அவர் போராடினாலும் அதுக்கப்புறமா அவருக்கு சாதகமாக வரலைன்னா அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போவார். அதுக்கு தான் அமித்ஷாவிட்ட எடப்பாடி பழனிசாமி கதறி அழுததெல்லாம். இது ஒரு சட்ட போராட்டமாக மாறுமே தவிர எடப்பாடி பழனிசாமி வீம்படியாக இன்னும் நான் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறார்ல. நான் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க கட்சியை உடைக்க பார்க்குறாங்க. நான் கட்சிக்காக, நான் கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக நான் பெருமளவில் போராடியிருக்கேன், கட்சியை வழி நடத்தியிருக்கேன் அப்படி இப்படின்னு கட்சி பதவிக்காக வெறி பிடிச்சி அலையிறார்ல. இந்த வெறி பிடிச்சி அலையிற இந்த ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்கல. கட்சியிலேருந்து நீக்கிறத நிப்பாட்டுங்க. நேற்று நத்தம் விஸ்வநாதன் சூப்பராக பேசினார். அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நீக்கம் மட்டும்தான். யாராவது வேணாலும் எதுக்கு வேணாலும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்காம நீக்கம் பண்ண மட்டும்தான் அவருக்கு தெரியும். இப்படி கட்சியிலேருந்து வெளியேற்றி கிட்டத்தட்ட அதிமுகலேருந்து வெளியேறி போனவங்களே மற்ற கட்சிகளுக்கு போயிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட மற்ற கட்சிகளில் இருக்கிற அதிமுக முன்னாள் உறுப்பினர்கள் 50 பேர் இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க, முக்கியமான பதவியில் இருக்கிறாங்க வேறு கட்சியில் போய். இதெல்லாம் யார் செஞ்சது? எடப்பாடி பழனிசாமி அவங்களெல்லாம் கட்சியிலேருந்து வெளியேற்றினார். இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களாம் வெளியேற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சாதிக்க போகிறாரு? கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். கடைசியில் அவரே எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலேருந்து நீக்கி விட்டேன்னு சொல்லிவிட்டு அவரே எழுதி அவரே கையெழுத்து போட்டாலும் போட்டுருவார், மறதி இல்லை.
அந்த மாதிரி ஆகிட்டார். இப்போது நீக்கம் மட்டும்தான் அவருக்கு மிக முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். கட்சி மாற்றம் தேவைப்படுது. கட்சிக்கு இளம் ரத்தங்கள் பாய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்ற நபர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்லது தான். இந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாக தான் பார்க்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? இவங்க மேலே வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து சபாநாயகர் கண்டிப்பாக சிவி சண்முகத்து மேலே எடுக்க போகிறது இல்லை. அப்படி எடுக்கணும்னா இவர் நீதிமன்றத்துக்கு போகணும். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம்னு போவார். ஓபிஎஸ் போல் இவங்க வந்து சோர்ந்து போயிட மாட்டாங்க. அடித்து நவுத்துவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.